அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் தமிழக விவசாயிகளின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மே மாதம் 15ஆம் தேதி வரை போராட்டத்தை ஒத்திவைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் இன்றோடு 41வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆரம்பத்திலிருந்தே தமிழகத்திலிருந்து பல அரசியல் கட்சித் தலைவர்களும் விவசாயிகளை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வந்தார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பிரதமர் அலுவலகத்தின் எதிரே நிர்வாண போராட்டத்திலும் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போதைய செய்தியாக டெல்லியில் தமிழக விவசாயிகள் மேற்கொண்டு வந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மே 15ஆம் தேதி வரை போராட்டத்தை ஒத்திவைக்க போராட்டக் குழுவினர் முடிவு செய்திருக்கிறார்கள். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு அவருடைய தலைமையில் தலைநகர் டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். மேலாண்மை வாரியம் அமைத்து காவிரி டெல்டாவை காப்பாற்ற வேண்டும். 60 வயதடைந்த அனைத்து விவசாயிகளுக்கும் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் அல்லது நிலம் இருந்தாலும் மாத ஓய்வூதியம் தர வேண்டும் என்றும் வறட்சி நிவாரணத்தை அழிந்துவிட்ட பயிர்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்த வருஷம் சாவடி பண்ண இடுபொருள் இல்ல மானியம் இல்ல, வறட்சி நிவாரணம் அழிந்துவிட்ட பயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இங்கே போராட்டம் நடத்தி வந்தோம். பலவிதமான போராட்டங்களை நடத்தினோம். எங்களுடைய 41 நாட்கள் நடந்த போராட்டத்தின் விளைவாக இன்று தமிழக முதலமைச்சர் இங்கே காலை 7:30 மணிக்கு வந்திருந்தார். எங்களுடன் 1 மணி நேரம் இங்கே இருந்தார். அவர் உங்களுடைய கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும் மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் பிரதம மந்திரியிடம் பேசுகிறேன் என்று கூறினார். பிரதம மந்திரியை சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு தற்போது அவரை பார்த்து பேசி அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் விவசாயிகளுக்கு நாங்கள் செய்வோம் என்று கூறியிருக்கிறார். ஒன்று. அதேபோல மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் எங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்குள்ள விவசாய கடனை வற்புறுத்த மாட்டோம், குண்டர்களை வைத்து வசூலிப்பதை தடுப்போம், ஏலமுடுவதை தடுப்போம், புதிய கடன்களையும் கொடுப்போம் என்று கூறியிருந்தார். அதை ஏற்றுக்கொண்டும் அதேபோல எதிர்கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எங்களுக்கு நேற்று ஒரு அழைப்பை விட்டிருந்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்று நாங்கள் இங்கே 41 நாளாக ஜந்தர் மந்தரிலே ரோட்டிலே உட்கார்ந்து ரோட்டிலே தூங்கி ரோட்டிலே சாப்பிட்டு ரோட்டிலே நடத்திய இந்த போராட்டத்தை வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி வரை ஒத்திவைக்கின்றோம். எங்களுக்கு அதற்குள்ளாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் எங்களது போராட்டம் மே மாதம் 25க்கு அப்புறம் இங்கே தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் எந்த விதமான எங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ளவில்லை, நாங்கள் ஒத்தி வைத்திருக்கின்றோம். அரசினுடைய முடிவுக்காக கண்டிப்பாக நாங்கள் கலந்து கொள்வோம். ஒண்ணு, எங்களுக்கு இங்கே டெல்லியிலே எல்லா மாநில விவசாயிகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேசம், இங்கே வந்து அஸ்ஸாம், நேபாள், இமாச்சல் பிரதேசம், யூபி, உத்தரகாண்ட் எல்லா மாநில விவசாயிகளும் இங்கே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல டெல்லியில் வாழும் மாணவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவுக்கு இளைஞர்களுக்கு கணக்கே கிடையாது. எங்கள் உடலை காப்பாற்றினார்கள், எங்களது உயிரையும் காப்பாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நாங்கள் எல்லாம் ஜீரோ தான், விவசாயம் எந்த காலத்திலுமே எங்களை ஹீரோவாக்கியதிலே இந்த மீடியா தான், நீங்க தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். எங்களது போராட்டங்களை டெல்லியிலே பிரதம மந்திரி உள்ள நிர்வாகமாக ஓடினாலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். இங்கே நாங்கள் வந்து யூனியனை கொடுத்தா கூட வரமாட்டீர்கள் பயந்துதான் இருந்தோம். எங்களுக்கு அதற்கும் ஆதரவு கொடுத்தீர்கள். உங்களுடைய ஆதரவுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். We not called it off. We suspended it.
25ஆம் தேதி நடக்கின்ற அந்த முழு அழைப்பிலே நாங்கள் கலந்து கொள்வோம். Yes. For the past 41 days, the Tamil Nadu farmers sitting in the road, sleeping in the road, eating in the road, agitating in the road. We met the President of India. We met the Finance Minister, Home Minister, Agriculture Minister, and Water Resource Minister and the Transport Minister. We gave the petition also. They are all told, yes, we will consider. Now, so far they have not from Tamil Nadu. G.K. Vasan came here and they taken us to the President office. The other leaders, Siva, and taken us to the Finance Minister office. The Central Minister, Mr. Pon Radhakrishnan, taken us to the other minister, the Agriculture Minister. டெல்லியில் தமிழக விவசாயிகள் 41வது நாளாக மேற்கொண்டு வந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மே 25ஆம் தேதி வரை இதை ஒத்திவைத்திருப்பதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.